எத்தனாவது பக்கம் ஓதுறோம்? எத்தனையாவது பக்கம் ஓதணும்? 597. விலங்கல 598. என்ன இது மாறுது நம்பர் அடிக்கடி? எது சரியா சொல்லுங்க பாப்போம். 598. 598. சூரோட பெயர் வசனம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போம். சூரா கத்ர். சூரா கதிர் சூரா ஒன்று அஊது பில் சரியா பார்க்கணும். சூரா கதிர் அல்ல, எப்படி இது? சூரத்துல் கத்ர். சூரத்துல் கதிர். கவனமாயிங்க, பேரு கவனம். சூரத்துல் கத்ர். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر. கதிர் அல்ல, கதுர். கதுர். இது இது என்ற சவுண்டு கொண்டு வரணும். கதுர். إنا أنزلناه في ليلة القدر. وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من 1000 شهر. تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر. மியங்குள்ளி அல்ல, மிங்குள்ளி. மீய மேக்கு மாத்தக்கூடாது, கேஃப பெரிய காஃப கொண்டு போக கூடாது. ரெண்டு பிரச்சனை. மிங்குள்ளி விளங்குனா? تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر. سلام هي حتى مطلع الفجر. கடைசி ரெண்டு வசனத்தையும். تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر. سلام هي حتى مطلع الفجر. مطلع அல்ல, مطلع الفجر. سلام هي حتى مطلع الفجر. சூரோட பேர் சொல்லி ஸ்டார்ட். سورة العلق. விளங்கல? எப்படி? سورة العلق. சூரத்துல் அலக். بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق. அல்ல, இக்குரா. என்ன எக்குரா? வந்துக்கிறப்ப அப்படியா? பத்தாம் இல்ல, பத்தாம் இல்ல சொல்றது அப்படியா? இல்ல சார். அப்ப اقرأ باسم ربك الذي خلق. பிழை. ஈட சவுண்ட் வராட்டி பிழை.
சார் ஈடு தான் சார் சொல்றேன். நீங்க இப்பதான் ஈடு சொல்றீங்க, ஓத போக்குல ஈ வருது இல்லையே, எக்கோரா ஓதுறீங்க, எக்கோரா எக்கோரா ஈயா வருது. اقرأ இதான் باسم எக்கோரானா ஓதுறீங்க, ربك. அதான் இப்ப சொல்றேன். اقرأ باسم ربك الذي இக்கோரா خلق. இக்கோரா இக்கோரா இ இக்கோரா எப்படி اقرأ பல இக்கோரா இ اقرأ இக்கோரா. இப்பதான் வருது. اقرأ கவனம் ஆகிக்கணும். எக்கோரா எக்கோராண்டு வாய்க்கு வர மாதிரி வயிறு கூடாது. போன பல اقرأ اقرأ باسم வரல ربك வரல. الذي. எக்கோரான் தான் வருது, எக்கோரான் தான் வருது. ஈ முதலாவது ஈய உச்சரிங்க, அது பிறால காஃபுக்கு வாங்க. இக்குரா இ இக்குரா. اقرأ 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 باسم ربك الذي خلق. போதும் பாப்போம். خلق இன்சான الإنسان من என்ன علق. இவ் ஈ வருது இல்லையே, இன்சானு போகுது. இப்ப ஈ பெய்திட்டு خلق இன்சான் ஓதி, அதான் பேலங்கிற இன்சான் ஆகிக்குது. இன்சான் அப்படியா, ரெண்டு பேரை இது ஒன்று ஈட உச்சரிப்பு தெளிவில்லை, ரெண்டாவது சான இன்சா அப்படியே வரும். இன்சான் சா خلق سرودة. ஓதும் சரியா பாவம், ஓதறிக்கலிய பேர். خلق الإنسان من علق. திருப்பி ஓதுங்க. خلق الإنسان من علق. ஈட உச்சரிப்பு மாறக்கூடாது, இன்சான்னு மாறுது. ஈய ஏக்கு மாத்தப்படாது. பாருங்க, இன்சான இன்சான இ இன்ச خلق இன்ச. الإنسان من علق. கவனமா இருக்கணும். اقرأ وربك الأكرم الذي علم بالقلم. அல்லதி என்று நீட்டினீங்கடா பல ஒரு செகண்ட் நின்றான். الذي علم بالقلم. உங்களோட சவுண்ட் விட்டுட்டு வருது, கொஞ்சம் லீவ் ஆகி ஜாயின் ஆகினா நல்லம், அல்லது கொஞ்சம் லீவ் ஆகி ஜாயின் ஆகுதுங்களா குயிக்கா. علم الإنسان ما لم يعلم. كلا إن الإنسان ليطغى. திருப்பி இன்சான மாறுது. كلا كلا إن الإنسان ليطغى. பெரிய சவுண்ட் போதாது. அடுத்தது நீ கத்தி ஓதுறதால நம்மளோட சவுண்ட் விளங்கிட்ட போல, அளவுக்கு அதிகமா கத்தக்கூடாது ஓதல்ல. உங்களோட மைக் உங்களோட சவுண்டை கொண்டு வராது. இல்லா ரஹ்மி
அளவுக்கு அதிகமாக சத்தம் போட்டு ஓதினாலும் உங்களோட சவுண்ட் எங்களுக்கு கேட்காது. كلا إن الإنسان ليطغى. என்ற சவுண்ட் எங்க சரி கேட்காம போச்சுதா? இல்ல இல்ல. ஏன் கேட்காம போகுதுல? மெதுவா சொல்லி. ஆஹ் ஒரு அளவுக்கு அதிகமாக எங்களோட சவுண்டை நாங்க கூட்டி ஓதுனோம்டா உங்களோட போனுக்கு உங்களை பிடிக்காது. என்ன செய்யாது? உங்களோட சவுண்டை ஃபுல்லா எங்களுக்கு தராது, அடைச்சு போட்டுரும். அது பேர் நான் திருப்பி திருப்பி ஓத சொல்லுவேன். போதா ஓதுங்க. சார்? ம். كلا إن الإنسان ليطغى ஆஹ் أن رآه استغنى போதுங்கள். சின்ன ஒரு பிழைக்குது. أن رآه استغنى எத்தனை செகண்ட் விட்டணும்? 5 செகண்ட். ம் இல்ல 2 செகண்ட். 7 செகண்டா? 2 செகண்ட். 2 செகண்ட் அப்படியா? ஆ 2 செகண்ட் அப்படியா? ஓ அதே 2 செகண்ட் விடணும். அது ஏன் 2 செகண்ட் விடணும்? ஏதாவது முடிகிற இடத்துல வந்து அப்ப நடுவில் வந்தா 3 செகண்ட் அப்படியா? இல்ல 5 செகண்ட். 5 செகண்ட். 5 ஹரக்கத் நீட்டி வருது. 5 ஹரக்கத்துங்கிறதும் பேல, 5 செகண்ட்ங்கிறதும் பேல. மத்துடைய அடையாளம் தானே சார் அப்படி சொன்னது 5 செகண்ட். யார் சொல்லுது மதுரை இடையில வந்து 5 செகண்ட் விட்டணும்? அது 5 ஹரக்கத்து விட்டணும். யார் சொல்லுது? இது வரைக்கும் நீங்க ஓதுன பாடங்கள்ல இந்த மதுரை அடையாளம் வரவே இல்லையா? வந்துச்சு. வந்திக்குது. அங்க நான் 5 செகண்ட் சொல்லியிருந்தேன் அப்படியா? இல்ல இல்லையா? 3 செகண்ட். என்ன ரஃபி வாரெல்லாம் விடையா தான் இருக்குது. ஒருக்கா 5 செகண்ட், ஒருக்கா 4 செகண்ட், திருப்பி 3 செகண்ட், திருப்பி 2 செகண்ட். எந்த விட ஏற்றுக்கொள்றது? இப்படி சொன்னா எந்த விடையுமே ஏற்றுக்கொள்றது. அதான் எங்கட தீர்மானம். எல்லா விடையுமே பிறதான். சொல்றது ஒரு விடை ஆயிக்கணும், அந்த ஒரு விடையும் உறுதியாயிக்கணும், அந்த உறுதியான விடையும் சரியாயிக்கணும். அதான் நான் ஏற்றுக்கொள்றது. இப்படி மாறி 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 சொன்னா எல்லா விடையும் பிள்ளை, ஒன்று சரியில்லை. அதை விட மிகப்பெரிய பிள்ளை, வசனத்துல இறுதியில மத்திர அடையாளம் வந்தா நாங்க என்ன செஞ்சு ஓத வேண்டும் என்கிற கேன்சர். அது பெரிய பிள்ளை. என்ன சொல்லி தந்தீங்க சொல்லுங்க பாப்போம். நான் சொல்லி தந்திக்கிறேன். வசனத்துல இறுதியில வந்தா என்ன செஞ்சு சொல்லி தந்திக்கிறேன். 3 செகண்ட் நீட்டி வந்தது சார். திருப்பி 3 செகண்ட் வருது. அதுவும் பிள்ளை. அப்படி எல்லாம் மறந்து பெருநாளோட எல்லாம் மறந்து அப்படியா? இல்ல சார். பெருநாள் சுத்தலோட எல்லாம் மறந்து போன மாதிரி விளங்குது ரஹ்மிக்கு அப்படியா? இல்ல இல்லையா? ஆன்சர் எல்லாம் பிள்ளை. ஆன்சர்ஸ் எல்லாம் பிழை. நான் நினைக்க மறந்து போயிட்டேன் நினைக்கிறேன். நான் சொல்லி தர மாட்டேன். ஏன்னா நீங்க தேடணும் இது. இப்ப நான் சொல்லி தந்தா திருப்பி அப்படியே ஓதுறதை நிப்பாட்டிட்டு திருப்பி
எழுத்துல தான் போய் படிக்கணும். நல்ல இல்லைன்னா அது ஓ இப்பதான் சார். ஓதுறதுக்கு வந்து திருப்பி நீங்க எழுத்துல படிப்பிச்சா நல்ல இல்லையே சார், அப்படித்தானே? ஆ அப்படி என்றால் எனக்கு நீங்க சரியான பதில தேடிட்டு வரணும், அப்பதான் ஓதிடுவேன், இல்லாட்டி ஓத மாட்டேன். ஓகே சார். ரெண்டு மூணு பிரச்சனை இல்லைக்கு, நல்லா கேட்டுக்கோங்க. ஒன்று ஈட சவுண்ட்ல பிரச்சனைக்கு, இக்ரா, இன்சான, இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க அடுத்த எழுத்துக்காக வேண்டி விட்டு கொடுக்க கூடாது, மிக கவனமாக்கணும். ரைனா? இக்ரா, இன்சான போன்ற இடங்கள்ல ஏனைய சட்டங்களுக்காக வேண்டி என்ற அந்த உச்சரிப்பை விட்டு கொடுக்க கூடாது, மிக தெளிவாய்க்கணும். அதுல ஓகே ரெண்டாவது சார். விஷயம், இந்த இறுதியில நீங்க சொன்னது போல மதுர அடையாளம் நிறைய இடங்கள் வருது. லயதுகா, ஸ்தக்னா, ருஜிஅ, பித்தகுவ, ஸ்வல்ல, நிறைய இடங்கள்ல வருது. அதுல வரக்கூடிய விஷயம் என்ன? இது ரெண்டுக்கும் மிக தெளிவான ஆன்சர் வந்தா மட்டும்தான் அடுத்த கிளாஸ்ல சூரத்துல ஆளாக்க நாங்க தொடருவோம். அப்படி அலாட்டி என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? எழுத்துக்கு போறேன். நிப்பாட்டிட்டு போயிட்டு சட்டத்தை படிக்கணும். வேற வழி இல்லை. ரெண்டு தான் ஆப்ஷன். உங்களோட கையில் தந்திக்கிறேன், நீ தேடிட்டு வந்தா ஓதலாம், அல்லது ஓதத்தை நிப்பாட்டிட்டு சட்டத்தை தேடணும். ஓகே சார். பார்ப்போம் அங்க என்ன நடக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம்.